शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। सूत संहिते सूतगीतैले मूनावद् अध्यायम् आरम्भम्। सूत उवाच शिवात् सत्यपरानन्द प्रकाशैकस्वलक्षणात् आविर्भूतमिदं सर्वं चेतना चेतनात्मकम्। இந்த ஜெகத்திற்கே பிரபஞ்சம், இதுல சேத்தனமும் இருக்கு அச்சேதனமும் இருக்கு. சேத்தனம் அச்சேதனம் ரெண்டும் கலந்துதான் இந்த ஜெகத்து இருக்கு. இப்பேற்பட்ட இவ்வளவு பெரிய பிரபஞ்சமானது எங்கேருந்து உண்டாயிருக்குங்கிறத சூத்திர சொல்றார். சிவாத் ஆவிர்பூதம் இதம், சிவனிடத்திலிருந்துதான் இந்த பெரிய பிரபஞ்சமானது உண்டாகி இருக்கு. அதுவும் அந்த சிவன் எப்படி இருக்கார்? சத்திய பரானந்த பிரகாஷைக ஸ்வலக்ஷணா. இந்த சத்தியம் ஞானம் அனந்தம், அதே மாதிரி ஆனந்தம் பிரம்மா அப்படிங்கிற உபனிஷத்துல சொல்லப்பட்ட ஸ்வரூபத்தை கொண்டவர். அவர்தான் சத்தியம், அவர்தான் பரம ஆனந்த ஸ்வரூபம். ஞானம் பிரகாசம்னா இங்க ஞானம். இப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை கொண்ட சிவனிடத்திலே இருந்து இதம் சர்வம் சேதனா சேதனாத்மகம் ஆவிர்பூதம், இங்க அவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எல்லாமே உண்டாகி இருக்கு. சிவனை பத்தி என்ன சொல்றது வேதாந்தம்? அத்விதீயா அவிகாரீச்ச நிர்மலஹா சசிவः பரஹ ததாபி சிருஜதி பிராஜ்ஞாஹ சர்வமேதத் சராச்சரம். சிவஹ அத்விதீயா, சிவன் அத்விதீயனாக இருக்காராம். அத்விதீயன்னா சிவனை விட்டா வேற எதுவுமே கிடையாது. ரெண்டாவது எதுவுமே கிடையாது. ரெண்டாவது சிவன் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்றதுனாலதான் இப்படி அர்த்தம் சொல்லணும். இல்லைன்னா அத்விதீயா அயம் அத்விதீயான்னு சொன்னா இவனை போல இன்னொருத்தர் இல்ல, இவன் தான் அத்விதீயனா இருக்கான்னு பிரசம்சை சொல்றது உண்டு. ஆனா இவன் தான் எல்லாம்னு சொல்ல மாட்டான் இந்த சமயத்துல. ஆனா வேதாந்தம் சிவனை சொல்லும் போது சிவனே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்விதீயம்னு சொல்றது. அதுல என்ன தெரிகிறது? த்விதீயம்னா இரண்டாவதே கிடையாது, இரண்டாவது சிவன் கிடையாதுங்கிற அர்த்தம் இல்ல, இரண்டாவது எதுவுமே கிடையாது, அதான் அத்விதீயா. அதே சமயத்துல அவிகாரி, எந்த விகாரமோ எந்தவித விகாரமும் கிடையாது, நிர்விகாரம். நிர்மலஹா, எந்த அழுக்கும் கிடையாது. மலம்னா தோஷம், எந்த தோஷமும் கிடையாது, அவித்யா கூட கிடையாது. நிஜமா பாக்குறேன் அவருடைய சொரூபம் இப்படிதான். சசிவ பரஹா, இப்படி சொன்னா நமக்கு பெரிய சந்தேகம் வந்துடும். இப்படி உள்ள பரமாத்மா அந்த சிவன் எதுக்கா இந்த தனக்கு விபரீதமான சுபாவம் கொண்ட இந்த சராச்சரத்தை சிருஷ்டிக்கணும்? இது தேவையா அவருக்கு? அவருக்கு ஒன்றும் வேண்டியதே இல்லை. அப்படி இருக்கிறது இந்த ஜெகத்தை எதுக்காக சிருஷ்டி பண்ணணும்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதை சொல்ற ததாபி சிருஜதி பிராஜ்ஞாஹ சர்வமேத சராச்சரம். அவர் இப்படி இருந்தாலும் அவருடைய ஸ்வரூபம் இப்பேற்பட்ட ஸ்வரூபமாக இருந்த போதிலும் அவர் சர்வ சராச்சரங்களையும் சிருஷ்டி பண்றார். ஏன்னு கேட்கப்படாதுன்னு சில ஸ்வபாவத்தை அது ஸ்வபாவஸ்து பிரவர்த்தத்தைன்னு சொல்ற மாதிரி அது பாட்டுக்கு நடக்கும். ஏன்னு கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. அது சொல்ற மணிமந்திர ஔஷதாதீனாம் ஸ்வபாவோபி ந சக்கியதே கிமு வக்தவ்யம் ஆச்சரியம் விபோ ரஸ்ய பராத்மனஹ. இந்த மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்ற இதுனால பல காரியங்களை சாதிக்க முடிகிறது. மணி மந்திர ஔஷதத்தினால வியாதியை போக்குறது, பல கஷ்டங்களை நிவர்த்தி பண்ண முடியும். அதே சமயத்திலே அதிர்ஷ்டத்தை அடையவும் முடியுங்கிறது இருக்கு. இந்த மணிமந்திர ஔஷதங்களுடைய சுபாவம் இருக்கே, இதுவே நசக்கியத்தே வக்துங்கிற. ஒரு மந்திரத்தையோ ஒரு மணியையோ ஒரு ஔஷதத்தையோ பலவிதமாக உபயோகம் பண்ணும் போது ஒரே ஒரு பலன் மாத்திரம் இல்லை, பலவிதமான பலன்கள் ஏற்படுறது, பல விதமான துக்க நிவர்த்தி ஏற்படுறதான். அது தெரிஞ்சவனாக இருக்கணும். அந்த மகிமை தெரிஞ்சவனா இருந்தா யாருக்கு எவ்வளவு தெரியுறதோ அந்த அளவுக்கு அவ உபயோகப்படுத்திப்பா. ஆனா அதனுடைய மகிமைங்கிறது இவாளுக்கு தெரிஞ்சதை விட அதிகமாகத்தான் இருக்கான்.
ஸ்வபாவோபி நசக்கியதே அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியாது. ஆச்சரியமா இருக்குமா? அதாவது இந்த சாதாரணமான ரத்தனங்கள், மந்திரங்கள், ஔஷதங்கள் இதனுடைய சுவாவத்தையே நாம ஒண்ணும் முழுக்க தெரிஞ்சு விட முடியாது. அதனுடைய மகிமைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகிமையை பத்தி தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அப்படி இருக்கிறச்சே பராத்மாக அஸ்ய விபோகோ, இவருடைய பரமாத்மாவுடைய அந்த சுவாவம் எப்படி இருக்கு, அவருடைய மகிமை எப்பேற்பட்டதுங்கிறத நம்ம என்னத்தை எப்படி சொல்ல முடியும்? இது நமக்கு தெரியாது. அதனால ஏன் இப்படி சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு சரியான பதில் வராது. கிமு வக்தவியம் ஆச்சரியம் விபோரஸ்யம் பராத்மனஹா. வேற ஒரு இடத்துல நம்ம சரீரத்தை பத்தி நமக்கு ஒன்றும் சரியா தெரியாது, பூர்ணமா தெரியாது. அப்படி இருக்கிறச்ச இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த பரமாத்மாவுடைய எண்ணங்கள் என்ன, அவர் என்ன பண்றாங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யோகியத்தை போறாது, சக்தி இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்றா, பெரியவாள்லாம் சொல்றா. இந்த சூத்திரத்துல எல்லாம் வருது லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு. பரமாத்மா கிட்ட போய் கேட்டா நீங்க சிருஷ்டி பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா அவர் பார்த்துப்பார். உண்மை சொல்லணும், இவன் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ளவன்னு தெரிஞ்சா அப்ப என்ன சொல்லுவார்னா நான் பண்ணலேன்னு விடுவார். நகர்த்தம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்மபல சஞ்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. அதுபாட்டுக்கு ஒரு ஸ்வபாவம் இப்படி போயிட்டு இருப்பா, நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லுவார். ஆனா அதே சமயத்துல புரியாதவனுக்கு அவனுக்கு புரியும்படியா செய்யணும்னா நான் தான் எல்லாம் பண்ணிருக்கேன் சொல்லுவார். ஆக இவாளுடைய திருஷ்டியில, ஜீவாத்மாக்களுடைய திருஷ்டியில பார்த்தா இந்த ஜெகத்தை இவாளால நிர்மாணம் பண்ண முடியாது. அப்ப நிர்மாணம் பண்ணின ஒரு பெரிய சக்தி இருக்கு, அந்த சக்தியை கொண்டவர் பரமேஸ்வரன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த விதத்துல அது கரெக்டு தான், இவாளுக்கு இதுதான் தேவை. ஆனா அவருடைய திருஷ்டியில பார்த்தா அவர் எப்பவும் போல இருந்துட்டு இருக்கார். பரானந்த பிரகாசிக சுலக்ஷணா அந்த ரூபத்துலதான் இருந்துட்டு இருக்கார். அதனால இது திருஷ்டி பேதத்தினால சமாதானம் பண்ண வேண்டிய விஷயம். மாயையா ஜெகத் பீஜம், மாயை இருக்கிறதுனாலே சமஸ்த ஜெகத்துக்கும் அது காரணமாக ஆகிறது. மாயையை ஒதுக்கி பார்த்தா சுத்த சுரூபமாக ஸ்ருதி சனா. இது எல்லாம் ஏன் இப்படி சொல்றேன்னா ஸ்ருதி நமக்கு பிரமாணம் அதுதான் சொல்லி கொடுக்குது. ஸ்ருதி சனாதனி சாத்வி சர்வமானோத்தமோத்தமா பிராக சாத்வைத நைர்மல்யம் நிர்விகாரத்துவம் ஆத்மனஹ சர்கஸ்தித்யந்தமப்யாக சேதனா சேதனஸ்ய அதீந்திரியார்த்த விஜ்ஞானே மானம் நஹ ஸ்ருதிரேவஹி. ஸ்ருதி ஸ்ருதி பிரமாணம் இருக்கே அது சனாதனம், அனாதியான பிரமாணம். சாத்வி சரியானது, அது தப்பு வராது. அதனால நல்ல பிரமாணமானது எல்லா பிரமாணங்களுக்கும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய உத்தமமான பிரமாணம் இது. அந்த ஸ்ருதி இந்த பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் போது அது அத்வைதம்னு சொல்றது, நிர்மலம்னு சொல்றது, நிர்விகாரம்னு சொல்றது. இப்ப சொன்னோமே இது எல்லாம் ஸ்ருதி தான் சொல்லிருக்கு. அப்படி சொல்லிட்டு அதே ஸ்ருதியானது சர்கஸ்தித்யந்தமப்யாக சேதனா சேதனஸ்ய, இந்த சேதனா சேதனாத்மகமான இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி என்ன, ஸ்திதி என்ன, பிரளயம் என்ன, இதுக்கும் காரணம் அந்த பரமேஸ்வரன் தான். இப்போ சொல்லப்பட்ட அந்த பரமாத்மா ஸ்வரூபம் தான் அப்படிங்கிறதையும் அந்த ஸ்ருதி தான் சொல்லுது. அப்படி இருக்கிறச்ச நம்ம எப்படி இது எப்படி எல்லாம் கேட்க முடியாது. அதீந்திரியார்த்த விஜ்ஞானி மானம் நஹா ஸ்ருதி ரேவகி. இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்திரியத்தினால தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை, அதீந்திரியமான விஷயங்கள். அதீந்திரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரே பிரமாணம் இந்த ஸ்ருதி பிரமாணம் தான். அதை நம்ம ஆட்சேபிக்கிறதுக்கு வழி இல்லை. ஏககம்யே சூக்ஷ்மார்த்தே ச தர்க்கா கிங்கரிஷ்யதி மானானுகிராஹகஸ்தர்க்கா ந ஸ்வதந்திர கதாச்சன. சில பேர் தன்னுடைய தர்க்கம்னா யுக்திகள், யுக்தியை வச்சுட்டு ஸ்ருதி சொன்னது அப்படியே சரியா வராது, இப்படி சரியா வராதுன்னு ஆட்சேபிப்பாளாம். ஆனா ஆட்சேபிக்க முடியாதுன்னு நீங்க சொல்ற. தர்க்கம்ங்கிறது என்னது? யுக்தி யுக்தின்னு சொன்னாலும் யுக்தினா என்னது? இவா ஒரு சில இடத்துல பார்த்து இப்படி இருந்தா இப்படி இருக்கணும்னு ஒரு வியாப்தியை கிரகிச்சு வச்சுட்டு இருப்பான். அந்த வியாப்தி சரியா தான் இருக்கும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. இந்த 4 இடத்துல இவன் பார்த்த இடத்துல அப்படி இருந்து கொடுத்தேங்கிறதுலாம் எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கணும்னு ஒரு நியமமும் பண்ண முடியாது. இருந்தாலும் இவன் பார்த்த இடத்துல இவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவன் எந்த நியமத்தை கிரகிச்சு வச்சிருந்தானோ
அந்த நியமத்தை வச்சுட்டு ஆக்ஷேபத்தை கலப்புவான். ஸ்ருதி சொல்லியிருக்கே அது எப்படி சரியா வரும்? அதுக்கு பதில் சொல்றார், ஸ்ருத்தியேக கம்யே சூக்ஷ்மார்த்தே. ஸ்ருதி எது விட்டா வேற எந்த பிரமாணத்தாலும் தெரியாத விஷயம், ஸ்ருதியால மாத்திரம் தெரியக்கூடிய விஷயம் இது. அதனால ஸ்ருத்தியேக கம்யம், பரம சூக்ஷ்மமான விஷயம் இது, சூக்ஷ்மார்த்தம். இதுல தர்க்கத்துக்கு என்ன வேலை, தர்க்கம் என்ன பண்ணுங்கிற தர்க்க இந்தரிஷதி. தர்க்கத்துடைய வேலை என்ன? மானானுகிராக தர்க்கா. மற்ற இடத்துலயும் தர்க்கம் பண்ற வேலை என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பிரமாணம் ஒரு விஷயத்தை தெரிவிக்கும் போது அதுக்கு சகாயம் பண்ணிட்டு நிற்கும் இந்த தர்க்கம். தர்க்கத்தினாலே ஒரு விஷயம் சித்தமாயிடாது, பிரமாணத்தால ஒரு விஷயம் சித்தமாகணும், அதுக்கு தர்க்கம் கூட இருந்துட்டு சகாயம் பண்ணும். இதான் மானானுகிராக தர்க்கா. ஸ்வதந்திர கதாச்சினா, இந்த தர்க்கம் சுதந்திரமா ஒண்ணும் பண்ண முடியாது, இது ஒரு சுதந்திர பிரமாணமே இல்லைன்னு தார்க்கிகாலே சொல்லியிருக்காங்க. அதனால தர்க்கத்தை வச்சுன்னு நான் அப்படி சொல்றேன் ஏதோ சொல்றேன்னா அது சரியா வராது. அதுலயும் சூக்ஷ்மமான விஷயம் ஸ்ருத்திகம்ய விஷயத்துல தர்க்கத்துக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஸ்ருதி சனாதனி சம்போஹோ அபிவ்யக்தா ந சம்சயः சங்கரேண பிரணீதேதி பிரவதந்தி அபரே ஜனாஹ. நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், மற்ற பிரமாணங்கள்ல இந்த விஷயத்தை தெரிவிக்கல, இந்த அத்வைதமான ஆத்மஸ்வரூபத்தை பத்தி மற்ற பிரமாணங்கள் தெரிவிக்கிறது இல்லை. சரி, இப்போ ஸ்ருதி தெரிவிக்கிறது, ஆனா ஸ்ருதியை நம்பலாமா, ஸ்ருதி பிரமாணத்தை எப்படி நம்புறது அப்படின்னு சின்ன சந்தேகம் வரும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்ருதி எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா? இது சனாதனி, அனாதியாக இருக்கு. இதனுடைய பிராமாண்யத்தை மேற்கொண்டு நிரூபணம் பண்ண போறோம். இது அனாதி காலமாக வந்திருக்கு இந்த ஸ்ருதி. சம்போஹோ அபிவ்யக்தா, சம்புனா அந்த பரமசிவன், அவரிடத்திலேருந்து இது வெளியில வந்திருக்கு, அபிவியக்தமாகி வந்திருக்கு. அவர்கிட்ட தான் பிரகாசிக்கிறது, அவர் பண்ணினார்னு சொல்லல, அவர்கிட்ட இருந்து இது அபிவியக்தமாகி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வேதாந்த சித்தாந்தம். சங்கரேண பிரணீதேதி பிரவதந்தி அபரேஜனா. வேறு சில பேர் தார்க்கிகாள், அவ என்ன சொல்றானா, இந்த சிவன் தான் அந்த ஸ்ருதிய பிரணயனம் பண்ணியிருக்கார், அதாவது அந்த ஸ்ருதியை எழுதினவர், அந்த கிரந்த கர்த்தாவாக இருக்கிறவர் பரமேஸ்வரன் அப்படின்னு அவா நினைக்கிறார். யதாசா இந்த ரெண்டு பட்சத்திலையும் ஆனா ஸ்ருதி பிரமாணங்கிறத ஒத்துருக்கா. ஸ்ருதி சொன்னது அது பிரமாணம், அதை ஒன்னும் ஆட்சேபிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத மாத்திரம் அவளை ஒத்துக்கிறா. அபௌருஷேயம், பரமேஸ்வரனிடத்திலிருந்து இந்த ஸ்ருதி வெளிப்பட்டதே தவிர பரமேஸ்வரனால நிர்மாணம் செய்யப்பட்டது இல்லை. அதாவது அவர் எழுதின புஸ்தகம் அப்படின்னு சொல்ல முடியாது, கிரந்தத்தால ரச்சனை பண்ணினது இல்லை அப்படின்னு சொல்றது வேதாந்தம். அவ ரச்சனையே பண்ணிருக்கான்னு சொல்றா தார்க்கிகர். யதாசா அநாதிபூதைவ சதா மானம் அதீவசா ஸ்வதஸ்ச பரதோ தோஷா நாஸ்தி யஸ்மாத் விஜர்ஷபாஹ. இந்த ஸ்ருதி அனாதி பூதமாக இருக்கு, பரமேஸ்வரனிடத்திலிருந்து அது வெளிப்பட்டதே தவிர அவரால் ரச்சனை செய்யப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்துல பார்த்தோம்னா, இந்த ஸ்ருதி இருக்கே அதீவமானம், ரொம்ப பரம பிரமாணம், எல்லா பிரமாணத்துக்கும் மேல உத்கிருஷ்டமான பிரமாணம், ரொம்ப சிரேஷ்டமான பிரமாணம், பிரபல பிரமாணமா. அதுவும் ஸ்வதஹான்னு சொன்னார், ஸ்வதஷ்ட பிரமாணம். இது பிரமாணம்னா எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு வழி இல்லை, தானே பிரமாணம்னு சொல்லிட்டாக்க அது பிராமாண்யத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக இன்னொருத்தர சாட்சியா கூட்ட வேண்டாம், வேற ஒரு பிரமாணம் வேண்டாம், தானே அது பிரமாணமாக இருக்கு. இதனுடைய பிராமாண்யத்தை தெரிவிக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவை கிடையாது. பரதா தோஷா நாஸ்தி யஸ்மாத் விஜர்ஷபாஹ. இந்த சப்த பிரமாணம் இருக்கே, ஸ்ருதி ரூபமான சப்த பிரமாணம், இதுல பரதா அப்பிராமாண்யம் வரத்துக்கும் வழி இல்லையே, ஏன்னா தோஷமே இல்லை, தோஷோ நாஸ்தி. அதனால ஸ்வத பிரமாணமாக இருக்கு, வேற ஒரு காரணத்தினாலே அப்பிராமாண்யம் வரலாமே அப்படின்னு கேட்டா வேற அந்த மாதிரி ஒண்ணும் இல்லவே இல்லை, தோஷத்தினால வரணும், தோஷ சம்பந்தமே கிடையாது. ஆகையாலே இந்த ஸ்ருதியை பரம பிரமாணமாக ஒத்துக்க வேண்டியது. ஸ்வதோ தோஷா ந வேதஸ்ய வித்யதே சூக்ஷ்ம தர்ஷனே அஸ்தி சேத் வியவஹாரஸ்ய லோப ஏவ பிரசஜ்யதே. இந்த வேதம் இருக்கே, இதுக்கு ஸ்வத பிராமாண்யம் தோஷமே இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா, பரதா வேற தோஷத்தோட சம்பந்தமே கிடையாதுன்னு. நீங்க ஸ்வத பிராமாண்யம் சொல்ற மாதிரி ஸ்வதா தோஷம் இதுக்கு சொல்லிடலாமே,
இதுவே ஒரு தோஷம், சுவாவமாவே அது தோஷம் உள்ளது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா தெரியுமா? ஸ்வதோ தோஷோ ந வேதஸ்ய வித்யதே சூக்ஷ்ம தர்ஷனி. சூக்ஷ்மமாக இந்த விஷயத்தை பரிசீலனம் பண்ணினோமானால் அப்ப வேதங்கிறது ஸ்வதா துஷ்டமாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு சொன்னா சப்த பிரமாணத்துல ஸ்வதா தோஷம் இருக்கு அப்படின்னு வச்சு போட்டானே, ஆனால் அப்போ விவகாரமே நடக்காது, விவகார லோபமே வந்துடுங்கிற. அஸ்தி சேத் விவகாரஸ்ய லோப ஏவ பிரசஜ்யதே. யாரும் பேச முடியாது, வாய் முடிட்டு இருக்க வேண்டியதான், பேசவே முடியாதுன்னு ஆயிடும். ஏன் தெரியுமா? ஸ்வதோ தோஷம், இந்த சப்த ஸ்வரூபமே தோஷம், எல்லா சப்தத்திலையும் தோஷம் இருக்கு அப்படின்னுட்டாக்க அது சொல்ற விஷயம் எல்லாம் தப்பா தானே இருக்கும். இப்ப யாரு என்ன பேசினாலும் புரியுறது அவ்வளவு தப்புன்னு தான் முதல்ல தெரியும். அப்படி இருந்தா என்னத்துக்கா பேசுறது? நம்ம சொல்றது எதிராளி புரிஞ்சுக்கணும், அதை வச்சுட்டு அதை சத்தியமாக வச்சுட்டு அதை நம்பி வேலை செய்யணுங்கிறதுக்காகத்தானே ஒரு விஷயத்த சொல்றது. ஆனா நீ சொல்றது பூரா பொய், தப்பு, அப்பிரமாணம் அப்படின்னு அவனுக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஆகையால லோகத்துல விவகாரமே இல்லாத போயிடும். அதனால ஸ்வதோ தோஷம் சொல்லக்கூடாது, பரதகா தோஷம்னு சொல்லலாம். அதாவது தான் சுத்தமா தான் இருக்கு, தோஷம் ஒண்ணும் இல்லை, வேற ஏதோ ஒரு சேர்க்கையால இதுக்கு தோஷம் வந்தது அப்படின்னு சொல்லலாம்னா அது கூட ஸ்ருதியில சொல்ல முடியாது, மற்ற இடத்துல சொல்ல முடியுமா? பரதச்ச ந தோஷோஸ்தி பரஸ்ய அபாவதோ திகா ஸ்வதோ துஷ்டோபி சப்தஸ்து மானமேவ ஆப்தசங்கமா. பரதச்ச ந தோஷோஸ்தி, இந்த வேத விஷயத்துல பார்க்கும்போது இதுக்கு வேற ஒரு தோஷம் வந்து இதுல சேர்றதுக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டா பரஸ்ய அபாவதா, இது சிருஷ்டியான காலத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. சிருஷ்டி ஆரம்ப காலத்துல இது பரமேஸ்வரனிடத்திலிருந்து வெளிப்பட்டு இருக்கு வேதம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகணோதி தஸ்மை அப்படிங்கிற ஸ்ருதிப்படி பிரம்மாவதான முதல்ல சிருஷ்டி பண்ணினார். அவரை சிருஷ்டி பண்ணி அவருக்கு இந்த வேதத்தை சொல்லி கொடுத்தார். அப்படின்னா இந்த வேதம் அவருக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு, சிருஷ்டி பண்ணல, இருந்த வேதத்தை இவர் சொல்லி கொடுத்துட்டார் சுவாமி பரமேஸ்வரன். அப்பனா என்ன ஆச்சு? வேற எதுவுமே உண்டாகாத காலத்துல கூட இந்த வேதம் இருக்குங்கிற காரணத்தாலே வேற ஒரு தோஷம் இதுக்கு, அந்த தோஷத்தோடு இதுக்கு சம்பந்தம் சொல்ல முடியாது. ஆக இந்த தோஷம் கலந்திருக்கிறதுனாலே இதுக்கு அப்பிராமாண்யம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்வதோ துஷ்டோபி சப்தஸ்து மானமேவ ஆப்தசங்கமா. வேற சில பேர் சொல்றா, சில பேர் சொல்றத கண்டிக்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல சொல்றார், இந்த சப்தங்கிறது ஸ்வதா துஷ்டம்தான், இது தோஷத்தை தேடின்னு போக வேண்டாம், அதுவே தோஷம்தான். ஆனால் இதை பிரமாணமாக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போ ஒரு ஆப்தன் இந்த சப்தத்தை சொல்லுவனோ அப்போ அந்த சப்தம் பிரமாணமாகும் அப்படின்னு தார்க்கிகால் சொல்றாளாம். தார்க்கிகாலுடைய அபிப்பிராயம். இப்போ வாக்கியத்தினால நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். வாக்கியம் வந்து நமக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றது, அந்த அர்த்தம் வந்து சரியா தப்பாங்கிறத நம்ம இப்போதைக்கு வெறும் கேட்ட மாத்திரத்துல சொல்ல முடியாது. இது யாரு சொல்லியிருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். சொன்னவர் நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஆப்தர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ அவர் சொன்னது கரெக்டுன்னு பிராமணியம் சொல்லலாம். இல்லையே அவர் யாரும் தெரியலேன்னு சொன்னாலோ, இல்ல சொன்னவரே ஒரு அனாப்தர் அப்படின்னு தெரிஞ்சாலோ அவருடைய இந்த வாக்கியத்துக்கு பிராமணியம் கிடையாது. இது லோகத்துல பிரசித்தமா இருக்கும் இல்லையா? அதனால இவர் தார்க்கிகால் என்ன சொல்ற, ஒரு சப்தத்தினுடைய பிராமணியத்தை வெறும் சப்த ஸ்வரூபத்தை வச்சுட்டு நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது, அது துஷ்டமாவே இருக்கலாம். ஸ்வதோ துஷ்டோபி சப்தஸ்து, அது பிரமாணம் ஆகணும்னா மானமேவ ஆப்த சங்கமா, ஒரு ஆப்தனோடு சம்பந்தப்பட்டதுனாலதான் அதுக்கு பிராமணியம் வரும். ஒரு ஆப்தனானவன் இந்த வாக்கியத்தை சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதனுடைய பிராமணியத்தை நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னு பரத பிராமணியவாதியான தார்க்கிகால் சொல்றாலே அதை கண்டிக்கிறார். இது வார்த்தாபி வார்த்தைவ முனீந்திராக சூக்ஷ்ம தரிசனே ஸ்வதோ துஷ்டா கதம் மானம் பவதி அந்நிய சங்கமா. இப்படி சொல்றாளோ இல்லையோ, இப்படி சொல்றது வார்த்தம். வார்த்தம்னு சொன்னா வியர்த்தம்னு அர்த்தம். இது சிந்திக்காது, சொல்லலாம் பேச்சுக்கு, ஆனா சொல்றது தீர்மானம் பண்ண முடியாது, அதை வாதத்தை எடுத்துட்டோம்னா நிற்காது. சூக்ஷ்மமாக விசாரம் பண்ணி பார்க்கறச்ச
இந்த வாதம் சரியில்லைன்னு தெரியும். ஏன்னு கேட்டா, ஸ்வதோ துஷ்டா, ஒரு வஸ்து ஸ்வயம் துஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டா வேற ஒண்ணு சேர்ந்ததுக்காக அதை எப்படி பிரமாணமாக முடியும்? சப்தம் ஸ்வதா பிரமாணம் இல்லை, அது துஷ்டம் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஆப்தம் சொன்னாங்கிறதுக்காக அது பிரமாணமாக முடியுமா? முடியாது. அதுக்கு சில உதாரணங்கள் காண்பிக்கிறார். யத் சம்பந்தேன யோ பாவஹா யஸ்ய பிராஜ்ஞா பிரசித்தியதி தஸ்ய பிராந்திரேவ ஸ்யாத் ந ஸ்வபாவः கசிஞ்சன. ஸ்வதஹ என்ற சப்தம் அப்பிரமாணமாக இருந்து துஷ்டமாக இருந்து ஆப்தன் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஆப்தனோடு சேர்க்கை ஏற்பட்டதுனாலே அதுக்கு பிராமாண்யம் வருதுன்னு சொன்னா, அப்பனா இந்த பிராமாண்யம் நிஜமாக அதுக்கு வரல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன் அப்படின்னு கேட்டா, லோகத்திலே வேற ஒரு வஸ்துடைய சம்பந்தத்தினாலே இந்த வஸ்துவுக்கு என்ன ஒரு சுவாவம் கிடைக்கிறதோ அது சுவாவமே இல்லையே, அது வெறும் பிராந்தி. அதோட சம்பந்தத்தால அதுல இருக்கிற குணம் இங்க இருக்க மாதிரி தெரியறதே தவிர அந்த குணம் இதுக்கு வரவே வராதுங்கிற. எத் சம்பந்தேன யோ பாவஹா யஸ்ய பிராஜ்ஞா பிரசித்தியதி தஸ்ய பிராந்திரேவ. 100 வஸ்து சேர்ந்ததுனாலே அந்த வஸ்துடைய குணம் இதுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அது வராது, அது பிராந்தியாலதான் வரும். ந ஸ்வபாவः கசிஞ்சன. ஜபா குசும லௌகித்யம் விபாதி ஸ்படிகே பிருஷம் ததாபி தஸ்ய லௌகித்யம் பிராந்திரேவ ந வாஸ்தவம். இந்த ஸ்படிகம் இருக்கோ இல்லையோ, அது பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கும். வெள்ளைன்னு சொன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும், பளபளபளன்னு. ஆனா பக்கத்துல ஒரு ஜபா குசுமம் இருக்கு, செம்பருத்தி வச்சிருக்கான். அந்த செம்பருத்தி கிட்ட வந்ததுன்னு சொன்னா இந்த ஸ்படிகத்தோடைய நிறம் அப்படியே சவப்பா தெரியுமா? லௌகித்யம். இது எதனாலே? செம்பருத்தியோடு சேர்ந்ததுனாலே, அந்த உபாதியோட சேர்ந்ததுனாலே இதுக்கு கலர் வேறதுன்னு தெரியுது. அதுக்காக கலர் மாறிடுச்சா? இதனுடைய சுபாவம் விட்டு போச்சா? ஸ்படிகத்துக்கு ஒண்ணும் இல்லை. இது ஸ்படிகம் எப்பவும் போலதான் இருந்துட்டு இருக்கு. நமக்கு உபாதியான அந்த ஜபா குசுமம் பக்கத்துல இருக்கிறதுனாலே இங்க சவப்பா தெரிகிறதே தவிர இது சவப்பு ஒண்ணு வந்துடைய. அது சவப்பா தெரிகிறதுங்கிறது அது ஒரு பிராந்தி. இந்த ஜபா குசுமம் வச்சதுனால இந்த ஸ்படிகமானது சவப்பு நிறமாக மாறிவிட்டது அப்படின்னு நினைச்சா இது பிராந்தி, இது தப்பு, இது வாஸ்தவம் இல்லை. இன்னொன்னு சொல்ற, வன்ஹி பாகஜ லௌகித்யம் இஷ்டகாயாக ந வாஸ்தவம் லௌகித்யம் தைஜசாம்சஸ்து நிஷ்டகாயாக நிரூபணி. இதான் இந்தபடி சொல்றார். இந்த செங்கல் எப்படி வருது? முதல்ல இந்த களிமண்ணில அவன் அந்த கல்ல ஆகாரத்தை நிர்மாணம் பண்ணி அதை அக்னியில போட்டு சுடுறான். அக்னியில நல்லா சுட்டதுக்கு அப்புறம் அதுல பாக்கஜமான லௌகித்யம் வருது, அது சிவப்பு நிறமாக மாறுறது. இஷ்டகான செங்கல்ல, இந்த செங்கல்ல நிறம் மாறி லௌகித்யம் வந்திருக்கே, இது வாஸ்தவமானு கேட்டா இல்லைங்கிற. இது பிருத்திவியுடைய ரூபம் கிடையாது, இது இயற்கையான ரூபம் இல்லை. ஆனா ஜபாலௌகித்யம் மாதிரி இல்லை, இது வியாபகாரிகமா இருக்கு. மிச்சதான் ஆனா வியாபகாரிகம். ஜபாலௌகித்யம் அப்படின்னு கேட்டா அந்த பூ எடுத்துட்டான்னா அது போயிடும். அப்புறம் அந்த ஸ்படிக லௌகித்யம் இருக்காது, ஸ்படிகம் எப்பவும் அந்த சிவப்பு நிறம் காணாம போயிடும். ஆனா இந்த இஷ்டக்காய் இருக்கே, இது அப்புறம் கூட இது சிவப்பு நிறமாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கிரமமாக அந்த நேரம் போய் திருப்பி மண்ணோட மண்ணா போகலாமே தவிர, ஆனா நம்ம விவகார தசையிலே அதுக்கு ஒன்றும் பாதம் இல்லை. அதனால இதை வியாபகாரிக்கம்னு சொல்லுவோம். அப்படியே இது வாஸ்தவம் இல்லை. இந்த வியாபகாரிக்கமான எல்லா பதார்த்தமும் வேதாந்தத்துடைய திருஷ்டியிலே பரமார்த்தம் இல்லைங்கிறதுதான சித்தாந்தம். அதனால இந்த வாஸ்தவம் அப்படின்னு சொல்றாரு. லௌகித்யம் தைஜசாமி சஸ்தி. இது எப்படி லௌகித்யம் இப்படி வந்ததுன்னு சொன்னா, இங்க உபனிஷத்து என்ன சொல்றது? இந்த 3 பூதங்கள் இருக்கோ இல்லையோ, தேஜோபன்ன அப்படின்னு சாந்தோகி சொல்லும். தேஜஸ், ஜலம், ரிஷி, இதுகளுக்கு 3 ரூபங்களை வரிசையா சொல்லுது. யதக்னே ரோஹிதம் ரூபம் தேஜஸ் தத்ரூபம் யத் சுக்லம் ததபாம் யத் கிருஷ்ணம் தத் அன்னஸ்ய. அதாவது தேஜஸனுடைய ரூபம் சிவப்பு, ஜலத்தினுடைய ரூபம் வெளுப்பு, பிருத்திவியுடைய ரூபம் கிருஷ்ணம் கருப்பு அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த விதத்துல பாக்குறச்ச அக்னியில போட்டதுனால செங்கல்ல சிவப்பு வந்துதா?
இது இதனுடைய ரூபம் இல்லையே, இது தேஜஸனுடைய ரூபமாக்கம் அப்படின்னு சொல்றார். லௌகித்யம் தைஜசாம்சஸ்து நேஷ்டகாயாக, இது இஷ்டகையுடைய ரூபம் கிடையாது, அக்னியில போட்டு வந்தது, அதனால இது அக்னியோட ரூபம் இது. நேஷ்டகாயாக நிரூபணி. அந்யத்ர அந்யஸ்ய தர்மஸ்து பிரதீதோ விப்ரமோ மதஹ. உன்னுடைய தர்மம் வேறொரு இடத்திலே தெரியுமானால் அது நிஜம் இல்லை, அது பிராந்தி தான் புரிஞ்சுக்கலாம். ஆப்தாபேக்ஷீது சப்தஸ்து பிராமாண்யாய ந சர்வதா. அந்த சப்த அதனால என்ன, இந்த விசாரத்தால் என்ன தெரியுதுன்னா, சப்தத்தை பிரமாணம்னு ஒத்துக்கணும்னு சொன்னா ஸ்வபாவத்தா அதுக்கு தோஷம் சொல்லக்கூடாது, ஸ்வபாவத்தா அது பிரமாணம் தான். பிராமாண்யத்துக்காக நீங்க ஆப்தனை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாக்கியம் யார் சொன்னான்னு தெரியலையே, அப்படி எடுக்கிறச்சே இந்த சொன்ன விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, பிரமாணமா எடுத்துக்கலாமா கூடாதா அப்படி சந்தேகம் வந்த காலத்திலே இந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்காகத்தான் ஆப்தன் சொல்லிருக்காங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கே தவிர, இந்த வாக்கியத்திலேருந்து நமக்கு பிரமாத்மகமான ஞானம் உண்டாகிறதுக்கு அந்த ஆப்தாபேட்சம் கிடையாது, ஆப்தாபேட்சே கிடையாது. ஆப்தாபேட்சீது சப்தஸ்து பிராமாண்யாய ந சர்வதா. இந்த சப்தம் தன்னுடைய பிராமாண்யத்துக்காக ஒரு ஆப்தனை அபேட்சிக்காது. அப்ப எதுக்கு ஆப்தன்? வேற காரணத்துக்காக. அனாப்த யோகா சப்தஸ்ய பிராமாண்யம் முனி புங்கவாக ஸ்வதசித்தம் திரோபூதம் ஸ்வநாசாயதி கேவலம். லட்சுமி என்ன ஆகும்னா, இந்த அனாப்தன் ஏதாவது சொல்லி வச்சிருவான், அப்ப அந்த சப்தத்தை நம்ம பிரமாணம் ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் சொன்னவன் அனாப்தன், அவன் தப்பா சொல்லுவான். அப்ப அவன் சொன்ன விஷயத்தை நம்ம தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அனாப்த யோகா, அனாப்தனோட சம்பந்தம் இருக்கு, அவனுடைய வாக்கியமா இருக்கு, அதனாலதான் இதுக்கு பிராமணியம் இல்லாத போச்சு. அப்ப ஸ்வத பிராமணியம் எங்க போச்சுன்னு கேட்டா அதுதான் இப்ப காணாம போச்சு. சப்தஸ்ய பிராமணியம் ஸ்வதசித்தம் திரோபூதம். இந்த அனாப்தன் சொன்ன காரணத்தினாலே அந்த சப்தத்துக்கு இருந்த பிராமணியம் அங்கே இல்லாத போயிடுச்சு. அப்ப ஸ்வநாசாயகி கேவலம், அந்த ஸ்வதசித்தமான பிராமணியம் போயிடுறது, விநாசம் ஆயிடுறது. இதுதான் அனாப்த யோகத்தினுடைய வேலை. அனாப்தன் அனாப்தனோடு அந்த சப்த பிரமாணத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த சப்தத்தினுடைய பிராமணியம் கெட்டு போகும், அதுதான் வரும். இப்ப நமக்கு அந்த சங்கையை போக்குறதுக்காக இது ஆப்த சம்பந்தம் உள்ளது, ஆப்தை சொன்ன வாக்கியம் அனாப்தனுடைய வாக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆக எங்கேயாவது நமக்கு இந்த வாக்கியத்துல இந்த பிரமாணமா இல்லையா அப்படியே சந்தேகம் ஏற்பட்டு அப்படின்னு சொன்னால் அது அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு நம்ம ஆப்தன் சொன்னாங்கிறத அபேட்சிக்கிறோம், அப்பதான் அதை ஒத்துக்க முடியும். இருந்தாலும் அந்த அபேட்சையை அதனுடைய பிராமணியத்தை சொல்றதுக்காக இல்லே, அப்பிராமணிய சங்கைய போக்குறதுக்காக அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோம். இப்படி இருக்கும்போது யதாதா சங்கரேண உக்தா ததாபி ஸ்ருதி ராஸ்திகாக பிரமாணம் சுதராம் ஆப்ததம ஏவ மகேஸ்வரா. இது வச்சுன்னு போவோம், ஒரு துஷ்யசூரியன நியாயம் ஒத்துன்னு போவோம். கார்த்திகன் சொன்னபடி இந்த ஸ்ருதியானது ஒரு ஆப்தன்னாலே பரமேஸ்வரனாலே நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கு பிராமணியம் உண்டுதான். ததாபி ஸ்ருதி ராஸ்திகா பிரமாணம் சுதராம். ஏன் சொன்னவர் யாரு? மகேஸ்வரா. ஆப்த தமகன், எல்லா ஆப்தர்களுக்கு விட ஆப்த தமகன். ஆப்தங்கிறவன் யாருன்னு சொன்னா பொய் சொல்லாத இருக்கிறவன், ஏமாத்திரங்கிற எண்ணம் இல்லாதவன், அப்படி உள்ளவன் தான் ஆப்தன். அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற ஆப்தனுக்கெல்லாம் அநேகமா பொய் சொல்லாம இருப்பான், ஏமாத்திரம் சொல்ல மாட்டான். ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பத்திலே தப்பி தவறு பொய் சொல்லலாம், ஏமாத்தியும் விடலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவா பொய் சொல்லாம இருக்கலாம், தப்பு சொல்ல மாட்டான். இருந்தாலும் எப்பவாவது சந்தர்ப்பம் வரலாம். ஆனா இங்க அப்படி இல்லவே இல்லைங்க. ஆப்த தம ஏவ மகேஸ்வரா. அவர் யாரையும் ஏமாத்த போறதில்லை, அதனால வஞ்சனை கிடையாது. அதனால அவர் சொன்னதுனால ஸ்ருதிக்கு பிராமணியம் நிச்சயமாக உண்டு. ஸ்வதப்பிராமணிய வாயத்துல கேட்கவே வேண்டாம். சர்வதோஷ விஹீனஸ்ய மகா, அந்த அவரை நம்பலாமான்னு கேட்கிறான்.
யாரு பரமேஸ்வரனை நம்பலாமா அப்படின்னு கேட்டா நம்பலாம். சர்வதோஷ விஹீனஸ்ய மகா காருணிகஸ்ய சர்வஜ்ஞஸ்யைவ சுத்தஸ்ய கதம் தோஷா பிரகல்பதே. அவர் யாரு? எந்த தோஷம் இல்லாதவர், மகா காருணிகர், பரம கருணையுடையவர், சர்வஜர், எல்லாம் தெரிஞ்சவர், சுத்தமானவர். அவருக்கு எங்கேயும் தோஷம் வர முடியும்? ஆஹா, அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா இது தப்பாவே இருக்காது. சர்வதோஷ விசிஷ்டஸ்ய நிர்கிருணஸ்ய துராத்மனஹ அல்பஜ்ஞஸ்ய ஜீவஸ்ய திருஷ்டா அநாப்திர்ஹி சத்தமாக. இதுக்கு நேர விபரீதமான ரூபம் இங்க சில பேருக்கு உண்டு. எல்லா தோஷமும் எனக்கு வந்து சேரும் இந்த ஜீவனுக்கு. நிர்கிருணம், கருணை கிடையாது, துஷ்டம், அதாவது தய இல்லாத கூற சுவாவம், துஷ்டாத்மா, அல்பஜன், கொஞ்சமா தெரிஞ்சதை பெருசா தெரிஞ்சதான்னு நினைச்சுப்பான். இப்பேற்பட்ட ஜீவன் இருக்கானே இவன் தான் அனாப்தன். இவனுக்குதான் அனாப்தன், அனாப்தி எல்லாம் வரும். இவன் தான் அனாப்தன் ஆப்தன்னு பிரிக்க முடியும். அங்க வந்து ஈஸ்வர விஷயத்துல அவன் சர்வதா ஆப்தன் தான். எஸ்ய ஸ்மரண மாத்திரேன சமலோ நிர்மலோ பவேத் ப்ரூத சத்திய தபோனிஷ்டாக கதம் ச மலினோ பவேத். எந்த ஈஸ்வரனை நினைச்சு பார்த்த மாத்திரத்தினாலே, ஸ்மரண மாத்திரேன இவன் ஒரு மலத்தோடு கூடினவனாக இருந்தாலும் நிர்மலனாக ஸ்மரணம் பண்றவன் ஆயிடுவனோ. சமலோ நிர்மலோ பவே, இப்படி ஆயிடுவனோ. ஹே தபோனிஷ்டாக சத்தியனிஷ்டாக மனுஷர்களே, நீங்களே சொல்லுங்கோ, இப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் மலம் உள்ளவனாக இருக்க முடியுமா? அவனை ஸ்மரணம் பண்ணினாலே இவனுடைய மலம் போயிடுறது, ஸ்மரணம் பண்றவனுடைய மலங்கள்லாம் காணாம போயிடுறது. அப்படி இருக்கிறது பரமசுத்தமான அந்த ஸ்வரூபம் மலினமாக இருக்க முடியுமா? அதஹ பக்ஷத்வயேனாபி வேதஹ மானம் ந சம்சயஹ. நீங்க எந்த பட்சத்தை வச்சுங்களோ, தார்கியம் சொன்னபடி ஈஸ்வரன் தான் வேதத்தை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இது அபௌருஷயம்னு சொன்னாலும் சரி, ரெண்டு பட்சத்திலையும் வேதம் பிரமாணம்ங்கிற விஷயத்துல ஒரு சந்தேகமும் இல்லை. வேதஹ அநாதிஹி சிவஸ்தஸ்ய வியஞ்சகः பரமார்த்ததः அபிவ்யக்திமபேக்ஷைவ பிரணேதா இதி உச்யதே சிவः தஸ்மாத் வேதோபதிஷ்டார்த்தः யதார்த்தः நாத்ர சம்சயः. பரம சித்தாந்தத்துல கேட்டோம்னா அதான் தார்க்கிக மதத்தை விட்டு விடுவோம். வேதங்கிறது அனாதி, அது யாரும் பண்ணல. அப்ப இவர் என்ன பண்றார் சிவன் அப்படின்னு சொன்னா தஸ்ய வியஞ்சகः பரமார்த்ததः. என்னாச்சு, இப்ப வந்து ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னா சிஷ்யனுக்கு வேதம் தெரியுமோ? தெரியாது. சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும், இல்லாட்டா வேதம் தெரியாது. அப்ப பிரளயத்துக்கு அப்புறம் பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தா தானே அந்த வேதம் தெரிய முடியும். அப்ப வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாரே, அவருக்கு தெரிஞ்சதே சொல்லிக் கொடுத்தாரேங்கிறதுக்காக அவர் தான் வேதத்தை பண்ணினார்னே சொல்லிட முடியாது. ஏற்கனவே இருந்ததே தெரிஞ்சதை சொல்லிக் கொடுத்தார். அப்ப அதே மாதிரி பரமேஸ்வரனும் தனக்கு ஏற்கனவே இருந்த வேதத்தை தெரிஞ்சிருந்து, அவர் தெரிஞ்சுட்டே இருக்கார், சர்வஜனானத்தால் அவருக்கு தெரியும். அத தெரிஞ்ச வேதத்தை உற்பத்தியான ஹிரண்யகர்ப்பனுக்கு சொல்லி கொடுத்தாரே தவிர மற்றபடி அவர் நிர்மாணம் எல்லாம் பண்ணல. இதுதான் அபிவியக்தின்னு சொல்றது. சிவஹா தஸ்ய வியஞ்சக பரமார்த்தம் அபிவியக்திம் அபேட்சைவ பிரணயத்தே தீட்சதே சிவை. இந்த மாதிரி ஒரு அபிவியக்தியை வச்சுட்டு அவருடைய வேதம் அவர் தான் பண்ணியிருக்கார், பிரணயம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா கௌனமாக சொல்லிக்கலாம், நான் வேண்டாங்களே. எதா இருந்தாலும் இப்போதைக்கு சொன்னதனுடைய காரணம் என்னன்னா தஸ்மாத் என்ன வேதோபதிஷ்டார்த்தா யதார்த்தா நாத்திர சம்சயா. ஏற்பட்ட பிரமாணபூதமான வேதத்தினால எந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டதோ அதை வந்து யதார்த்தம், அது தப்பா இருக்காது, சரியாத்தான் இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல சந்தேகப்பட வேண்டாம். 22 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல உள்ளது அடுத்த கிளாஸ்ல.